எனக்கு 2 நாளா லைட்டா லூஸ் மோஷன். ஆள் பார்க்க டல்லா இருந்தேனா, சரி வாடா ரவுண்டு கூட்டிட்டு போறேன் வண்டியில அப்படின்னாங்க. சரி கார்ல ஜம்முன்னு ஏசி போட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டேன் நானும். ஆனாலும் 2 பேரும் சேர்ந்து இப்படி கூப்பிடுறாங்களே ஏதோ உள்குத்து இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேங்க. கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே இங்க பாருங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆஸ்பத்திரின்னு சொன்னாதான் நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம் சேட்டை பண்ணுவோம். ரவுண்டுன்னு சொல்லி சொல்லி ஏமாறுறாங்க. மானங்கெட்டு போய் நானும் ஒரு தடவையா வந்துகிட்டு இருக்கேன். ஏமாந்து போயிட்டு இருக்கேன். இதாங்க நான் ரெகுலரா காட்டுற ஹாஸ்பிட்டலு. பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இப்ப சூப்பரா மாடலர்லாம் மாத்தி சூப்பரா இப்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாதான் தெரியுமே சமத்து பிள்ளையாட்டம் எங்க அம்மா மாதிரியே கெதின்னு இருப்பேன். அப்புறம் டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கான் டெம்பரேச்சராக நல்லா இருக்கு 3 டேஸ்க்கு மட்டும் இந்த டானிக்கை கொடுங்க 2 வேளையும் அப்படின்னாங்க. மருந்துன்னொன்னே எனக்கு கேட்கும் போதே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி வேற வழி இல்லை நம்ம உடம்பு சரியாகணும். அதனால ஓகேன்ட்டேன். இதான் வந்து எங்க அம்மா எனக்கு கொடுக்குற சிரஞ்சு. இது கப்பு. இதுலேயும் மெஷர் பண்ணுவாங்க. டேரெக்டாக சிரஞ்சிலேருந்து ஊற்றிடுவாங்க. ரெண்டுமே நான் பண்ணுவேன். எனக்கு என் மூடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் அப்படியே சோகமா சோஃபா மேலே உட்காந்துருந்தேன். சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு அது விடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பயும் விடுற மாதிரி தெரியல. நீ வாடா உனக்கு அப்பதான்டா உடம்பு சரியாகும் அப்படின்னு எங்க அம்மா வேற சோகமாயிட்டாங்க. எனக்கு எங்க அம்மா சோகமா இருக்கதை பார்த்துட்டு மனசு தாங்குமா. சரி வாங்கம்மா நான் மருந்து குடிச்சுக்கிறேன். மெல்லம்மா சமத்தா ஊத்தி விடுங்கம்மா அப்படின்னு எங்க அம்மாவும் மருந்து டப்பா ஓப்பன் பண்ணி அதை நல்லா குறக்கி அதுக்கப்புறம் சிரஞ்சில் எடுத்து மெஷர் பண்ணி என்னை ஊத்துறதுக்கு ரெடி ஆனாங்க. நானும் பாவப்பட்டு போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆஹா கொஞ்சம் எதுக்கும் நம்ம சுதாரிப்பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ல ஏறி உக்காந்துட்டேன். ஊத்தி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாங்க பாவம்னு. அதுக்கப்புறம் திருப்பி சிரிஞ்சு எடுத்தாங்க. எடுத்தேன் பாரு ஓட்டுவன் சாருக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான்டா உனக்கு மருந்து முடிஞ்சிருச்சு இனிமே நைட்டு தான்டா அப்படின்னாங்க. 3 நாள் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல.